இன்றைக்கி கார்ட்போர்ட் வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ணலாமா? அதுக்கு கார்ட்போர்டை வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி பிளாக் கலர் பெயிண்ட் வச்சு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து அதை வந்து நம்ம பேப்பர் ஸ்டிக் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அந்தமாரி நான் ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணிட்டு எண்ட்ஸில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டதுக்கப்புறமா இதே மாதிரி நிறைய ஸ்டிக்ஸ் வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வந்து பிளாக் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெயிண்ட் பண்ணக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கார்ட்போர்டில் வந்துட்டு பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அதை திருப்பி வந்துட்டு வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் நம்ம வந்து கம் வச்சு ஒட்ட போகிறோம். ஃபுல்லாக ஒட்டிட்டு எக்ஸஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸஸ்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டக்கப்புறமா நம்ம ஒரு ரோஸ் செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு ரெட் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதை வந்து நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நான் மடக்கிற மாதிரி ஃபுல்லாக வந்து மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு அதை வந்து ஒரு பெட்டல் ஷேப்புக்கு கட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி 3 ஃப்ளவர்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம சிசர் யூஸ் பண்ணி வந்து ஒரு பெட்டலாக வந்து கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ளவரில் வந்து ஒரு பெட்டலும், செகண்ட் ஃப்ளவரில் வந்து 2 பெட்டல்ஸும், தேர்ட் ஃப்ளவரில் வந்து 3 பெட்டல்ஸும் வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து கம் போட்டு வந்து ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம பெருசுலேருந்து சின்னது வரையும் ஆர்டர் வைஸாக வந்து கம் போட்டு ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டினோன்னா நம்மளுக்கு அழகான ஒரு ரோஸ் வந்து கிடைக்கும். இதே மாதிரி நிறைய ரோஸ் வந்து நான் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். 2 கலரில் வந்து ரோஸ் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. நான் வந்து ரெட் அண்ட் ஒயிட்டில் வந்து செஞ்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ எல்லா ஃப்ளவர்ஸையும் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆல்ரெடி கார்ட்போர்ட் நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து ஃபுல்லாக வந்து ஒட்ட போகிறோம். ஃபுல்லாக வந்து கம் போட்டு வந்து ஒட்டிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நீங்கள் சொல்கிற கிராஃப்ட்டை வந்து நான் வந்து பண்ணுறேன். இப்போ ஃபுல்லாக வந்து ஒட்டியாச்சு. ஒட்டிட்டக்கப்புறமா பிளாக் கலர் பேப்பரில் வந்து 3 ஸ்ட்ரிப்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு கீழே வந்து ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு எக்ஸஸை வந்து கட் பண்ணிட்டு கம் போட்டு வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டக்கப்புறமா கீழே வந்துட்டு 2 சைட்லேயும் வந்துட்டு கொஞ்சம் பெருசாகவும் சென்டரில் கொஞ்சம் குட்டியாகவும் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ரோஸ் வந்து பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு ரெட் கலர் பேப்பரில் வந்து ஓவல் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஸ்பைரல் ஷேப்பில் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக வந்து ரோல் பண்ணிக்கோங்க எண்ட்ஸ் வரைக்கும். ரோல் பண்ணக்கப்புறமா எண்ட்ஸில் வந்துட்டு கம் அப்ளை பண்ணி வந்து கொஞ்சம் லூசன் பண்ணி ஒட்டினீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரோஸ் மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி 3 ரோஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து ஃபுல்லாக வந்து கீழே வந்து ஒட்டிக்கோங்க. ஃபுல்லாக ஒட்டிட்டக்கப்புறமா அவ்வளோதான், நம்மளுக்கு பியூட்டிஃபுல்லான வால் ஹேங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.